ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு ஈஸியான டேஸ்டியான டெசர்ட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அது பிரெட் புடிங். வாங்க செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நான் வெண்ணெய் எடுத்து உருக்கி வச்சுக்கிறேன். அதில் ஒரு 2 முட்டையை அடித்து ஊற்றிடலாம். இனி இது ரெண்டும் நல்லா கலங்குற அளவு மிக்ஸ் பண்ணணும். இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு முட்டையோட வாசம் தெரியாமல் இருக்கிறதுக்காக ஒரு 2-3 ட்ராப்ஸ் ரோஸ் எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அது கூட இனிப்புக்கு ஒரு 1/2 கப் சுகர் ஆட் பண்ணிக்க போகிறோம். இதை மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 6 பிரெட் துண்டுகளை நல்லா கட் பண்ணிவிட்டு அதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ அதை மிக்ஸி ஜாரில் போய் கிரைண்ட் பண்ணிட்டு வந்தாச்சு. முட்டை, சீனி, பட்டர் இதெல்லாம் கலந்து வச்சுருந்ததோட நம்ம அரைச்சி வந்த பிரெட் துகளையும் இதை போட்டுக்கலாம். இதில் நம்ம 1 கப் மில்க் ஆட் பண்ணியிருக்கோம். அன்ஃபார்ச்சுனேட்லி அதை எடுக்கல. நீங்கள் மறக்காமல் 1 கப் மில்க் ஆட் பண்ணிடுங்க. ஸோ அது எல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். புட்டிங்கான டாப்பிங்ஸான கேரமல் செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு வெறும் வானொலியில் ஒரு 1/4 கப் சர்க்கரை ஆட் பண்ணிட்டோம். அதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நீங்கள் அப்படியே லைட்டாக பாயில் பண்ண வச்சுருங்க. இதுவே நல்லா பாயில் ஆகி வரும்போது கேரமலைஸ் ஆகும். ஃபஸ்ட்டு லைட் ப்ரௌன் ஆகும், அதுக்கப்புறம் நல்லா டார்க்காகி கேரமலைஸ்ட் ஆகும். நீங்கள் நான்ஸ்டிக் யூஸ் பண்ணிங்கன்னா அவ்வளோவா ஒட்டாமல் வரும். மற்ற அடிகனமான பாத்திரத்தில் செய்யும்போது கொஞ்சம் அப்பப்போ கிளறி விட்டுக்கோங்க. இப்போ கேரமல் அருமையான ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம புட்டிங் செய்ய போகிற பாத்திரத்தில் கீழே ஊற்றி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம பாத்திரத்தில் கேரமலை ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. அதோட பேட்டரும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்து நம்ம அந்த கேரமல் ஸ்ப்ரெட் பண்ண பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த புட்டிங் ஈஸியாக செய்யக்கூடியது, குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். அது மட்டும் இல்லை, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸ்கூல் விட்டு வர்றதுக்குள்ளே நீங்கள் ஈஸியாக ஒரு 30 மினிட்ஸில் செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ நம்ம ஏதாவது ஒரு அலுமினியம் ஃபாயில் வச்சு அதை கவர் பண்ணிவிட்டு இனி இதை நம்ம வேக வைக்க போகிறோம். இட்லி சட்டிலையும் வேக வைக்கலாம், இல்லைன்னா குக்கர்லேயும் வேக வைக்கலாம். நாங்கள் இதில் இட்லி சட்டியில் வேக வைக்க போகிறோம். நீங்கள் குக்கரில் வேக வைக்கிறதா இருந்தால் கீழே தண்ணி விட்டு ஒரு ஸ்டாண்ட் மாதிரி ஏதாவது வச்சுட்டு இதில் எதுவும் போடாமல் ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 15 to 20 மினிட்ஸில் இது ரெடி ஆகிடும். அதை அப்படியே பிளேட்டுக்கு மாற்றிட்டோன்னா நம்மளோட அருமையான பிரெட் புட்டிங் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் டூத்பிக் வச்சு குத்தி பார்த்தீங்கன்னா நல்லா வெந்திருக்கு தெரியும். புட்டிங்கோட டெக்ஸ்சர் பாருங்கள், அவ்வளோ அழகாக இருக்குது.